எல்லோரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 முதல் 6 வசனங்களை நம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 1 முதல் 6 வசனங்களை நாம் சேர்ந்து இணைந்து நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசமணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு பெந்தேகோஸ்தே ஒரு ரட்சிப்பு. ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ஸ்தோத்திரம். நமக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் பெந்தேகோஸ்தே சுவிசேஷம். அல்லேலூயா. நாம் எடுத்த ஞானஸ்நானம் பெந்தேகோஸ்தே ஞானஸ்தானம். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற ஆராதனை பெந்தேகோஸ்தே ஆராதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான ஆராதனைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான சபைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறது ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலே. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் பெந்தேகோஸ்தே வேதம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஸ்தோத்திரம் எழுதிய வேதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாரந்தோறும் நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே எழுப்புதல் உள்ள ஸ்தோத்திரம் பாவத்தையும் நீதியையும் கண்டித்து உணர்த்தி ஸ்தோத்திரம் கண்டனம் பண்ணி எச்சரித்து ஆலோசித்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தை சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லி எதிர்காலத்தை சொல்லி வருகையை சொல்லி சிலுவையை சொல்லி ரத்தத்தை சொல்லி நாம் பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம், பெந்தேகோஸ்தே வேதம், பெந்தேகோஸ்தே பிரசங்கம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அதனுடைய அர்த்தம் ஸ்தோத்திரம் எழுதி கொள்ளுங்கள், 50வது நாள் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். எண்ணெயிலிருந்து 50வது நாள் என்று சொன்னால் ஈஸ்டரில் இருந்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் 50வது நாள், அதாவது உயிர்த்தெழுதப்பட்ட நாளிலிருந்து 50வது நாள் தான் ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே நாள். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளுக்கு என்ன அர்த்தம் அப்படி என்று சொன்னால் என்னாகம புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீடுகளிலும் ஆட்டுக்குட்டியை ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டு அவர்கள் சங்கார தூதன் வரும்போது அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை வாசலில், அதாவது நிலைக்காலில், கதவுகளில், வாசற்காலில் தடவி வைத்தார்களே. அப்போ தடவி வைக்கும்போது அந்த வீடு, அந்த கூடாரம், அந்த நபர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போ சங்கார தூதன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது ஸ்தோத்திரம் அந்த ரத்தம் தடவப்பட்ட வீடுகளை கடந்து செல்லுவான். ஸ்தோத்திரம். அங்கே பட்டயத்தை கொண்டு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டான். ஆகவே பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் என்னாகம ஸ்தோத்திர புஸ்தகத்தின் அடிப்படையிலே ஸ்தோத்திரம் கடந்து செல்லுதல் அப்படி என்று அர்த்தம், தாண்டி செல்லுதல் அப்படி என்று அர்த்தம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் ஸ்தோத்திரம் கடந்து செல்லுதல், தாண்டி செல்லுதல் அர்த்தம். உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எருசலேமிலே ஸ்தோத்திரம் 120 சீஷர்கள் ஸ்தோத்திரம் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்களே, அன்றைக்கு ஊட்டப்பட்ட அந்த நாளுக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த நாள் தான் இந்த நாள். அவர்கள் எத்தனை நாள் காத்திருந்தார்கள்? எருசலேமிலே
10 நாள் காத்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. 10 நாள் ஸ்தோத்திரம் காத்திருந்தார்கள். அந்த 10வது நாள் தான் பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்போ அந்த 10வது நாள் தான் இந்த நாள். இதுதான் பெந்தேகோஸ்தே நாள். இது ஆவியின் நிறைவின் நாள், ஆவியானவர் இறங்கின நாள், ஊற்றப்பட்ட நாள். தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். இப்போ என்னை ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அந்த சிந்தையோடு உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆவியானவர் என்னை இப்பொழுது அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி நினைத்து கொண்டே இருப்போம். ஆவியானவர் என்னை உள்ளத்துக்குள் என்னை தொட்டு கொண்டே இருக்கிறார் என்ற ஸ்தோத்திர உணர்வோடே நாம் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நமக்கு அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை மீண்டும் நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடையவைகள் எல்லாம் பெந்தேகோஸ்தே அனுபவம் உடையவைகள். ஆமென், ஆமென். இது ஸ்தோத்திரம் சடங்காச்சாரமான ஒன்று கிடையவே கிடையாது. ஸ்தோத்திரம் நாம் பெந்தேகோஸ்தே ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே சபையார், பெந்தேகோஸ்தே ஸ்தோத்திரம் விசுவாசிகள். ஸ்தோத்திரம் நமக்கு பெந்தேகோஸ்தே அனுபவம். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவியானவரால் தொடப்படுகிறவர்கள், ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆவியினாலே நாம் வழி நடத்தப்படுவோம். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள், அதுதான் பெந்தேகோஸ்தே அபிஷேகம், அதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம், வல்லமை. ஆமென். கர்த்தர் அந்த ஸ்தோத்திர வல்லமையை பெறும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் இந்த சபைக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இல்லைனா நாம் ஸ்தோத்திரம் மற்ற சபைகள் இருக்கிறது, ஸ்தோத்திரம் எத்தனையோ விதமான சபைகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆவியானவர் இல்லை என்று சொல்லுகிற சபை இருக்கிறது, அபிஷேகம் ஒன்று இல்லை அப்படி என்று சொல்லுகிற சபை இருக்கிறது. ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை ஸ்தோத்திரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுகிற சபை இருக்கிறது, அதை நம்பாத சபைகளும் இருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை வைக்காம ஜீவனுள்ள இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துகிற இடத்துல வைத்திருக்கிறார், ஆவியானவர் பேசுகிற இடத்துல வைத்திருக்கிறார், ஆவியானவர் வெளிப்பாடு கொடுக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், ஆவியானவர் வரங்களை கொடுக்கிற இடத்துல நம்ம வச்சிருக்கிறார். அதற்கு நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பெந்தேகோஸ்தே நாள், இது பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு நாம் இருக்க வேண்டும், அந்த வல்லமையோடு இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்தது எல்லாம் பெந்தேகோஸ்தே அனுபவங்களுடைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். இந்த அனுபவங்கள் எல்லாம் பெறாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஸ்தோத்திரம் இந்த அனுபவங்களை எல்லாம் அடையாதவர்கள் எத்தனையோ பேர். நாங்களும் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் நம்ம உண்மையான அனுபவத்தை பெற்று வாழ்ந்து அனுபவித்து ஸ்தோத்திரம் சுகித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆனந்த பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தியானிக்க போகிறோம். பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்கிற ஸ்தோத்திரம் ஒரு 5 காரியத்தை நாம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதை தான் நாம் இப்பொழுது 1 முதல் 6 வசனங்களாக வாசித்தோம். அப்போ இந்த ஸ்தோத்திரம் ஊற்றப்பட்ட ஸ்தோத்திரம் இடத்திலே ஊற்றப்பட்ட ஜனங்கள், ஊற்றப்பட்ட அந்த ஸ்தோத்திரம் சீஷர்கள் ஸ்தோத்திரம் எதை செய்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்ன பண்ணினார்கள், ஸ்தோத்திரம் எதை அவர்கள் நடப்பித்தார்கள், ஸ்தோத்திரம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படி என்று இந்த 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் பல காரியங்களை விவரித்து நமக்கு சொல்லுகிறது. அதில் நம்ம ஒரு 5 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1 ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் பற்பல பாஷைகளை பேசுவார்கள். பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுவார்கள். ஸ்தோத்திரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே
பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் வந்தால், பெந்தேகோஸ்தே வல்லமை வந்தால், பெந்தேகோஸ்தே அபிஷேகம் வந்தால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், நாம் உலகத்துக்கு அறியாத பாஷையை பேசுவோம், உலகத்துக்கு புரியாத பாஷையை பேசுவோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாஷைகளை நாம் பேசுவோம். ஸ்தோத்திரம், அசாதாரணமான பாஷைகளை பேசுவோம். ஸ்தோத்திரம், ஆவியின் வெளிப்பாடு உள்ள பாஷைகளை பேசுவோம். ஸ்தோத்திரம், ஆவியினால் நமக்கு தூண்டப்படுகிற பாஷையை நாம் பேசுவோம். ஸ்தோத்திரம், மனிதருக்கு புரியாத பாஷையை பேசுவோம், பிசாசுக்கு புரியாத பாஷையை பேசுவோம். நம்ம பேசுகிற நம்ம தாய் மொழி பாஷையை கடந்து அடுத்த ஒரு பாஷையை பேசுவோம். வேதத்தில் நமக்கு பலவிதமான பாஷைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நவமான பாஷை என்று, அந்நிய பாஷை என்று, தூதர்களின் பாஷை என்று, ஸ்தோத்திர பரலோக பாஷை என்று, ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான பாஷைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வாயில நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பாஷை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வரும். அதுதான் அபிஷேகம் பெற்றவர்களுடைய ஸ்தோத்திரம் வெளிப்படையான அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் ஸ்தோத்திரம் பற்பல பாஷைகளை பேசுவார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரே பாஷை அல்ல, பேசுகிற ஒரே அந்நிய பாஷை அல்ல, அதிலேயே வேறு வேறு வளர்ச்சி பெற்று முதிர்ச்சி பெற்று அதிலேயே அடுத்த 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 பாஷைகளை நாம் பேசுவோம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்களுடைய அனுபவம். அதுதான் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்ற அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய வளர்ச்சி. ஆமென், அல்லேலூயா. அந்த வெவ்வேறு பாஷை என்பது, அந்த பற்பல பாஷை என்பது, அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற 9 வரங்களிலே ஒரு வரம். அதுதான் ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:10 அதனுடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:10 வாசிப்போம். வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் கொடுக்கப்படுகிறது. அதற்கு முந்தைய இருக்கிற வார்த்தையை வாசிப்போம். வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு ஸ்தோத்திரம் பற்பல பாஷைகளை பேசுதலும். அது 9 வரங்களிலே ஒரு வரம் என்னவென்று சொன்னால், பெந்தேகோஸ்தே வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் 9 வரங்களிலே ஒரு வரத்தை நாம் பெற்ற பாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன பாக்கியம்? நம்ம வாயினாலே நம்ம பேசுகிறோமே அந்நிய பாஷை, ஸ்தோத்திரம், அது 9 வரத்தில் ஒரு வரம். அப்போ இதை நாம் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். வெவ்வேறு பாஷையினுடைய வரத்தை, பற்பல பாஷையினுடைய வரத்தை நாம் விட்டு விடாமல் அந்த வரத்தை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்தோத்திர பாஷை, அது அசாத்தியமான ஒரு பாஷை, அது ஸ்தோத்திரம், அது அசாத்தியமான வெளிப்பாட்டை கொடுக்கிற ஒரு பாஷை. ஸ்தோத்திரம், இது 9 வரங்களிலே ஒரு வரமான பாஷை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்ப நாம இந்த அந்நிய பாஷை எத்தனை முறை பேசுகிறோம், எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? ஸ்தோத்திரம், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணியிலிருந்து ஸ்தோத்திரம் 1 மணி நேரத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் ஒரு 2 மணி நேரமாக இந்த அந்நிய பாஷையில் நம்ம பேசி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், முழங்கால நின்று ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையிலேயே நாம ஸ்தோத்திரம் பேசி 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 நாம் ஜெபிக்கிற அனுபவத்தை, பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். நம்ம நடந்து கொண்டு இருந்தாலும் அப்படியே அந்நிய பாஷையை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேலையை செய்தாலும் நாம் அப்படியே ஒரு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பிரயாணப்பட்டு போனாலுமே கூட ஒரு அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே நம்ம போக வேண்டும். ஆவியானவரோடு அந்த தொடர்பில் அந்த பெந்தேகோஸ்தே வல்லமையை நாம் விட்டு விடாமல், பெந்தேகோஸ்தே அந்த அனுபவத்தை விட்டு விடாமல் அதை பேசிக்கொண்டே 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 நிரம்பிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சிலர் ஸ்தோத்திரம் பாடலையே அந்நிய பாஷைகளாக பாடுவார்கள். சிலர் ஸ்தோத்திர ஜபங்கள்
ஜபங்களையும் அந்நிய பாஷைகளாக ஜபிப்பார்கள். சிலர் ஸ்தோத்திரம் பிசாசை விரட்டும் போது அந்நிய பாஷைகளை பேசி விரட்டுவார்கள். சிலருடைய ஸ்தோத்திரம் நிரப்பப்படுதல். சிலருக்கு ஸ்தோத்திரம் நல்ல கீபோர்டை வேகமாக வாசித்து நல்ல பேண்டை அடித்து கையை தட்டி நல்லா சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் கூச்சல் போட்டால் தான் சிலருக்கு அந்நிய பாஷை வரும். அப்படி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார் எப்போதுமே. அப்போ நிரப்பிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் எந்த நேரத்திலையும் அந்நிய பாஷையை பேசுவார்கள், எப்பொழுதும் பேசுவார்கள். எப்பொழுதும் ஆவியானவரே 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 அந்த ஆவியானுடைய தொடர்பையும் வெளிப்பாட்டையும் உணர்வையும் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்நிய பாஷையும் அவங்களையும் பிரிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம், பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் ஒன்றா இணைந்து பிணைந்து இருப்பது தான் ஸ்தோத்திரம். அதுதான் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்களுடைய அனுபவம். அப்போ நமக்குள்ளே என்ன பாஷை இருக்கோ, வெவ்வேறு பாஷை இருக்கோ, புதிய பாஷைகள் வந்துக்கிட்டே இருக்கோ, நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நமக்குள்ளே ஆவியில் ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம், நிறைந்து கொண்டே இருப்போம். ஆவியானவருடைய ஸ்தோத்திரம் அந்த நிரப்புதல் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். நம்ம வாய் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையால் நம்ம உதடுகள் உள்ளம் துதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியம் நீங்கள் பெற்றிருந்தா ஸ்தோத்திரம் உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நீங்கள் பெற்றிருந்தா அது பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுவார்கள். இன்னைக்கு வெவ்வேறு பாஷையை பேசணும். குறைஞ்சது 1 மணி நேரமாகில அந்த அந்நிய பாஷை நம்ம பேசணும். 1 மணி நேரமாகில பேசணும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பரிசுத்தவான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் முழங்கால நின்று அந்நிய பாஷையை பேசுவாராம். ஸ்தோத்திரம் 3 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவாராம். ஒரு பரிசுத்தவான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவாராம். இன்னொரு பரிசுத்தவான் அவருக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம் இன்னொரு பரிசுத்தவானை குறித்து வாசித்தேன். அவர் ஒரு நாளைக்கு சராசரியாய் ஸ்தோத்திரம் தனது முழு ஜப நேரத்தையுமே ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையாலேயே ஜபம் பண்ணுவாராம். புதிய பாஷைகள் பேசிக்கொண்டு இருக்கிற பாஷையே அல்ல, வித்தியாசமான பாஷைகளை ஸ்தோத்திரம் புதிய பாஷைகளை, நவமான பாஷைகளை, அசாத்தியமான பாஷைகளை, ஆவியினால் தூண்டப்படுகிற பாஷை. ஸ்தோத்திரம் நமக்கே தெரியும். இது நம்ம நேற்று பேசின பாஷையில் இன்னைக்கு வேற பேசிக்கொண்டு இருக்கிற, காலையில் பேசினதில்லை இன்னைக்கு வேற பேசிக்கொண்டு இருக்கிற, அப்படி தூண்டப்பட்டு பேசிக்கொண்டே இருப்பார்களாம். ஸ்தோத்திரம் இத்தனை பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு உதாரணம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் அவன் ஒரு தண்ணீரை ஸ்தோத்திரம் குட்டையை போல ஒரு நீர் தேக்கத்தை போல தேக்கி வைக்கக்கூடாது. தேக்கி வைத்தா அதில் புழுவும் வண்டும் பூச்சையும் தவளையும் ஸ்தோத்திரம் பாசியும் ஸ்தோத்திரம் பிடித்து தண்ணீர் நிறம் மாறி கெட்டு போய் நாற்றம் வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஆகிவிடுமாம். அந்த மாதிரி தான் அபிஷேகமானது. அபிஷேகத்தை பெற்றுட்டு ஸ்தோத்திரம் ஏதோ வாய்ப்பு கிடைக்கிற நேரம் மாத்திரம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசுவதல்ல, எப்பொழுதுமே எல்லா நாளுமே அந்த அனுபவத்துக்குள் நம்ம போக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஸ்தோத்திரம் ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பாயிற தண்ணி, ஓடுற தண்ணி, ஸ்தோத்திரம் போய்கொண்டு இருக்கிற தண்ணி, வாய்க்கால் தண்ணி, ஆற்று தண்ணி, அது எப்பவுமே நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம் வெட்ட வெளிச்சம் இருக்கும், பளிச்சென்று இருக்கும். ஏன்னா தண்ணி அது ஸ்தோத்திரம் போய்கொண்டே இருப்பதினால. ஸ்தோத்திரம் அப்ப நம்ம அபிஷேகமானது ஸ்தோத்திரம் நம்ம அந்நிய பாஷையானது, வெவ்வேறு பாஷையானது, ஸ்தோத்திரம் அந்த வரமாகிய பற்பல பாஷையானது நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்ம வாயினாலே, உதடுகளினாலே, உள்ளத்தினாலே அது தேவ நாமத்தை பரிசுத்த ஆவியானவரை பேசி 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 மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நிமிடம் அப்படியே நல்ல கண்களை மூடி ஆமென். இப்பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்று சொன்னால் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த 9 வரத்தில் ஒரு வரமாகிய பற்பல பாஷைகளை, வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நிரப்புவார் என்றால் ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷைகளை நாம் சத்தமாய் பேசுவோம். ரபல கியாத ரகமது நமது யாத்தரகத நம ஓ ரப சகத நமது யாத்தரத நம லப ரப லப ரிபஹந்து ரகத நமியா கதரபா ரேக
லேக்க பாக்க தௌரமா ஹந்த ரகதனி ஆத்தர பலபரபா லீக்கமா ஹந்த ரகபா லேசே கிபி ஹத்து ரேபோ நியாத்தரதனமா ஓ ரபா கபல பலபரியா தரதனமா. நம்ம வாயை திறப்போ அந்நிய பாஷைகளை பேசும்படி லேமா லதனமா ரேக்க பலபா புதிய பாஷையை கர்த்தர் தருவார். தாரும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய நாவிலே தாரும் ஆண்டவரே. லாமா காமா ரக்க லகதனமா லேக்கே போது நியாத்தர ரகத்து நதர பத்தனமா. எல்லா பெண்களை ஆண்களை நிரப்பும் ஆண்டவரே. லிபா லதுனியா தரதனமா லபலபலபா. அசாத்தியமான பாஷைகளை, உலகத்துக்கு அறியாத புரியாத பிசாசுக்கு தெரியாத பாஷையை பேச, மனுஷனுக்கு விளங்காத பாஷையை பேச, ஓ லபலபலபா தேவனோடு ரகசியங்களை பேசுகிற பாஷை. ரக்கபா பாபா 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 ரசகபயா தரதனமா ரேபபோதுனி பபோதுனி ஆத்தரதனயா ரங்கபதனமா ஷகபஹந்த ரகதுனி ஆத்தர பல 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 பரிபா. ஓ ரக்கபா பாபா பாபா நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவமா. ஹalleluya ரேபா லாது நம ரந்த லகதனமா யாத்தர பல 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 ஆவியானவருடைய பற்பல பாஷைகளை பேசுகிற வல்லமையை இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைய இதை சோத்திரம் அற்பமாய் அசாதாரணமாய் விட்டு விடாது. அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்க ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே, குடும்ப ஜபங்களிலே, தனி ஜபங்களிலே, ஆலயத்துக்கு வரும்போது ஆலய ஜபங்களிலே இந்த தேவ ஸ்தோத்திரம் வரத்தை நீங்கள் விட்டு விடாமல் இந்த பற்பல பாஷையினாலே ஸ்தோத்திரம் தேவனோடு ரகசியங்களை பேசுங்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அப்படி நம்ம பேச கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இது பயங்கரமான காரியத்தை செய்ய வைக்கும். இது அற்புதமான காரியத்தை செய்ய வைக்கும். இந்த அந்நிய பாஷை ஒரு மனிதனை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். உலகத்துக்கு முன்பதாய், பிசாசுக்கு முன்பதாய், சோத்திர சவால்களுக்கு முன்பதாய் நம்மளை தைரியமாய் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்நிய பாஷையை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், பேசும்போது சொல்லிக் கொண்டே இருப்பார் ஒரு காரியத்தை. ஸ்தோத்திரம் நமக்கு எப்படி ஸ்தோத்திரம் இப்போ ஒரு ஆன்லைனில் ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு மேப் வந்து எப்படி ஸ்தோத்திரம் லெஃப்ட் ரைட்டு நேராக போகணும் திரும்புதோ ஸ்தோத்திரம் சிக்னல் காட்டுதோ, அந்த மாதிரி ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில் சிந்தனையில் ஒரு சிக்னலை காட்டிக்கிட்டே இருப்பார். நில்லு, இங்கே நிற்காத, இங்கே போகாத, இவங்ககிட்ட பேசு, இவங்ககிட்ட பேசாத, இவங்ககிட்ட பழகு, இவங்ககிட்ட பழகாத, இவங்ககிட்ட ஸ்தோத்திரம் நேரத்தை செலவிடு, இவங்ககிட்ட நேரத்தை செலவிடாத, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லி ஆவியானவர் ஸ்தோத்திரம் திட்டவட்டமா தெளிவா ஸ்தோத்திரம் ஒரு மனிதனை குறித்தோ, பிசாசை குறித்தோ, உலகத்தை குறித்தோ, பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, ஸ்தோத்திரம் சத்திய வசனத்தை குறித்தோ நமக்கு நிதானித்த அந்த ஆவியானவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அவரை மாதிரி சரியா டியூன் நடத்த முடியாது. அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் 100க்கு 100 அப்பட்டமாய் நம்மளை சரியா நடத்துகிற ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் வெவ்வேறு பாஷைகளையும் பற்பல பாஷைகளையும் பேசுவார்கள், பேசிக்கொண்டு இருப்பார்கள். இரண்டாவது ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்வார்கள் அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் ஸ்தோத்திரம் அதை 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 16, 17 ஸ்தோத்திரம் 18 3 வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ 2வது பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீர்க்க தரிசனம் பேசுகிற ஸ்தோத்திர அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் வசனம் திட்ட வட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் தரிசனங்களை காண்பீர்கள், நீங்கள் எல்லாரும் சொப்பனங்களை காண்பீர்கள். ஸ்தோத்திரம் நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவீர்கள். அது குறிப்பாக கடைசி நாட்களில் ஊழியக்காரன் மீது ஊழியக்காரின் மீது என் ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசனங்களை நான் சொல்ல வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் தருவார். ஆமென். ஆமென். விசுவாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா வரங்களை விட தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள் என்று. ஆகவே தீர்க்க தரிசன
ஆவியை கர்த்தர் நமக்கு தருவார். அதுதான் பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்களுக்குள் கிரியை செய்கிற ஒரு ஆவி. ஆமென், அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நாம எல்லாம் எப்படி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தில், ஏதோ ஒரு பெரிய சர்ச்சில், ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் பெரிய ஒரு சுவிசேஷகர், பெரிய ஒரு ஊழியக்காரர், ஸ்தோத்திரம் பெரிய ஒரு ஸ்தோத்திர மேடையில் நின்று பெரிய கூட்டத்தில் ஸ்தோத்திரம் இந்த சகோதரி அவங்க பேரை சொல்லி அவங்க பிரச்சனையை சொன்னால் ஸ்தோத்திரம் அவர் தான் தீர்க்கதரிசி என்று நாம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஏதோ ஒருத்தர் நமக்கு ஸ்தோத்திரம் நம்ம காரியத்தை சொல்லிட்டா, நம்ம வாழ்க்கையில் நடந்ததை சொல்லிட்டா இவர் தீர்க்கதரிசி என்று இப்படி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை யார் மேலே வருகிறதோ அவர்கள் எல்லாரும் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்படி என்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்ற நமக்குள்ளே என்ன கிரியை செய்யும் என்று சொன்னால், தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும். ஆமென். தீர்க்க தரிசன அபிஷேகம் கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை குறித்த காரியத்தை நம்மளிடத்தில் வெளிப்படுத்துவார். ஆமென். மற்ற சோத்திரம் காரியங்களுக்காக நாம மன்றாடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை குறித்து வெளிப்படுத்துவார், அந்த குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்துவார், அந்த சூழலை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் போய் சொல்லுன்னு சொன்னால் மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதுதான் தீர்க்க தரிசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கீழ்ப்பட வேண்டியதும். தோத்திரம், நம்மக்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுவார், உணர்த்துவார். இப்போது கூட என்கிட்ட ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டு இருக்கிறார், ஆனால் சொல்லலை. தோத்திரம், உணர்த்துகிறாரா அதை நான் கேட்டுக்கொள்ளணும். சொல்லுன்னு சொன்னால் சொல்லணும். அல்லேலூயா. தோத்திரம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயை தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும்போது ஸ்தோத்திரம், இதை உனக்கு சொல்றேன் ஆண்டவர் சொன்னாரு, இன்னொன்னுத்த சொல்லி இதை போய் ஜனங்க கையில் சொல்லுன்னு சொன்னார். வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் இதை ராஜாவுக்கு சொல்லுன்னு தீர்க்க தரிசனம் கிட்ட சொன்னார், அதை ராஜா கிட்ட மட்டும் சொன்னாங்க. இதை ஜனங்க கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னார், அதை ஜனங்க கிட்ட மட்டும் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நாத்தான் தீர்க்க தரிசியை கர்த்தர் தாவீதிடத்தில் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். அங்கே அவனுக்கு மட்டும் அவன் பாவத்தை உணர்த்தும்படி தீர்க்க தரிசனம் சொல்லு அனுப்புறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் குறிப்பிட்டு சொல்ல வைப்பார். அப்போ ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனம் வரும் நமக்குள்ளே கண்டிப்பாய் கிரியை செய்யும். நம்ம இடம் கொடுக்கணும். ஆமென். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக வாஞ்சிக்கணும், அதுக்காக நம்ம விரும்பணும். அப்போ ஆவியானவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். சில காரியத்தை போய் அந்த தாயார்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார், அந்த சகோதரர்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் சொல்லுன்னு சொல்லுவார். ஸ்தோத்திரம். அப்படி நாம ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லுகிற அனுமதி கொடுக்கிற காரியத்தை நாம சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசன ஆவியை தந்திருக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். நாம மேடையை மாத்திரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம், யாருன்னா நமக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வல்லமையை பெற்ற நீயே தீர்க்க தரிசனம் சொல்லுவாய்ன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை குறித்த வெளிப்பாடு நமக்கு வரும், நம்மை குறித்த தரிசனம் நமக்கு வரும். ஆமென். கர்த்தர் நமக்கு தருவார். யோசேப்புக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அவனுக்கே கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து, நம்ம ஜெபிக்கிற காரியத்தை குறித்து, நம்ம ஜெபங்களுக்கும் உபவாசங்களுக்கும் அதில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மிடத்திலே பேசுவார். பதில் வரும். அதிலேயே ஒரு நிச்சயம் உண்டாகும், அதிலேயே ஒரு நம்பிக்கை உண்டாகும், அதிலேயே நமக்கு ஒரு முடிவு தெரியும். ஆமென், அல்லேலூயா. பல நேரத்தில் அந்த பெந்தேகோஸ்தே வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமலேயே பலர் ஜெபம் பண்ணி அதில் ஒரு முடிவுமே தெரியாதது போல இருக்கும், ஒரு முடிவுமே தெரியாதது போல இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் தீர்க்க தரிசனத்தை வரத்தை உடையவர்கள். ஆமென். பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறோமா? தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும். இந்த தீர்க்க தரிசனம் என்பதும் 9 வரத்திலே ஒரு வரம். அதே ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் பகுதி அதையும் வாசிப்போம். ஸ்தோத்திரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும்
போதுமானது. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் 9 வரத்தில் அதுவும் ஒரு வரம். அல்லேலூயா. அப்போ பெந்தேகோஸ்தே வல்லமையை நாம் சரியாக பெற்று சரியாக கையாண்டு சரியாக அனுபவித்து சரியாக நம்ம பயன்படுத்துகிற கிறிஸ்தவரா தேவ பிள்ளையா சபையாரா நாம் இருந்தோன்னு சொன்னால் நமக்குள்ளே தீர்க்க தரிசன 2வது வரமும் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமே ஆமே. ஐயோ இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னால் நம்ம பல நேரங்களில் நாம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்போம். நமக்கு யாருன்னா சொல்லுவாங்களா, நம்ம பேரை யாருன்னா கூப்பிடுவாங்களா? ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம காரியத்தை குறித்து நமக்கு யாருன்னா ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்ற உனக்குள்ளே ஸ்தோத்திரம் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை குறித்தும் நம்மளுடைய காரியத்தை குறித்தும் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம இடத்துல தீர்க்க தரிசனமாய் பேசுவார். மற்றவர்களை குறித்தும் பேசுவார். சில காரியம் ஜெபிக்க சொல்லும்படி பேசுவார், சில காரியம் அவர்களுக்கு இடத்துல போய் எடுத்து சொல்லும்படியும் பேசுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ளே தீர்க்க தரிசன வரும் கிரியை செய்யும். அப்போ பெந்தேகோஸ்தே வல்லமன்னா ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசிட்டு போயிட்டா அதோடு முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அபிஷேகமானது அது தீர்க்க தரிசனம் சொல்லும்படியான அபிஷேகம். அது நமக்குள்ளே வந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தீர்க்க தரிசியாய் ஸ்தோத்திரம் பயன்படுத்தும்படி வந்த பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே வந்த பரிசுத்த ஆவியானவர் சொப்பனங்களை காணும்படி வந்த பரிசுத்த ஆவியானவர். மூப்பர்களே ஐயா ஸ்தோத்திரம். ஆமென். அது புருஷர்களை குறித்து சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் எல்லாம் தரிசனங்களை காண்பார்கள். நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அநேக தரிசனங்களை கர்த்தர் காட்டுவார். ஆமென். சரியான தரிசனத்தை காட்டுவார். ஸ்தோத்திரம். நல்ல தரிசனங்களை காட்டுவார். ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்கால தரிசனத்தை காட்டுவார். ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்துக்கான தரிசனத்தை காட்டுவார். உங்கள் வாலிப பிரயாயத்துக்கான தரிசனங்களை கர்த்தர் காட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த பெந்தேகோஸ்தே வல்லமையினாலே ஸ்தோத்திரம் நம்ம சரியான தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அதனால தான் கணிப்புக்கு சிலரெல்லாம் சொல்லும்போது பார்க்கலாம், அவங்க ஜெபிக்கிறவங்க அவங்க வாயால் சொன்னால் நடக்கும். ஆமாம். என்னிடத்தில் சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு சொன்னார்னா அப்படியே நடக்குங்க. ஸ்தோத்திரம். அதனால் அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா அவங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க, நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க, நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஆளாக இருப்பாங்க, நல்ல பெந்தேகோஸ்தே வல்லமையில் நிறைந்த ஒரு ஆளாக இருப்பாங்க. அதனால் அவங்க ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருக்கும். அவங்க சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்கும். அவங்க ஸ்தோத்திரம் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உண்மையும் மெய்யுமாக இருக்கும். அப்படியே நம்மளால் ஸ்தோத்திரம் நிராகரிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்மளால் ஸ்தோத்திரம் தட்டி கழிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம் சொன்னதை ஸ்தோத்திரம் அப்படியே செய்யணும் போல தோணும். செய்யாத நம்ம மறுக்கணும்னு நினச்சா கூட நம்ம மனசாட்சியில் ஒரு குத்துதல் ஏற்படும். ஏன்னாக்கா அது ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே வல்லமையில் இருக்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல தோத்துறோம் அப்படின்னு சில நேரத்தில் சிலருடைய வார்த்தை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் இந்த பெந்தேகோஸ்தே வல்லமை நமக்கு கொடுத்து, இந்த பெந்தேகோஸ்தே வல்லமைனாலே இந்த ஆவியின் நிறைவினாலே நம்மளை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். இது 2வது. ஆமென். அப்போ பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென் ஆமென் ஆமென். அநேக தீர்க்க தரிசிகள் நம்மிலே எழும்ப வேண்டும். கரங்களை உயர்த்துவோமா? சபையில் எழும்ப வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு தேசத்துக்கு போக வேண்டும். இங்கிருந்து அநேக மக்கள் கூட்டங்களுக்கு போக வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசிகளாய் மாற வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். தேவனிடத்திலிருந்து சரியாய் ஸ்தானாதிபதியாய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை தெள்ளம் தெளிவுமாய் கேட்டு ஸ்தோத்திரம் சாமுவேலை போல, எலியாவை போல, எலிசாவை போல, ஸ்தோத்திரம் ஏசாயாவை போல, ஒரு எசேக்கியேலை போல, ஒரு தானியேலை போல, ஸ்தோத்திரம் ஒரு எரேமியாவை போல, ஸ்தோத்திரம் சரியாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளாய் நம்மையும் நமது பிள்ளைகளையும் நமது விசுவாசிகளையும் நமது சபையையும் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கிறவர்கள் இல்லாத போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்திலையும் ஸ்தோத்திரம் ஆதாயத்துக்காக உரைக்கிற தீர்க்க தரிசனம், மக்களை திருப்திப்படுத்த உரைக்கிற தீர்க்க தரிசனம். அதுக்கு தான் நான் சொன்னேன் பார்த்தியா, எனக்கு சொல்லணும்னு
ஸ்தோத்திரம் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லலை. சொன்னால் சிலர் திருப்திப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. ஸ்தோத்திரம் பரவாயில்ல பாஸ்டர் நம்மளை குறித்து நல்லா சொல்லிட்டார் நினைப்பீங்க. ஸ்தோத்திரம் அப்படி மக்களை திருப்திப்படுத்த பலர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் உண்டு, பொய்யான தீர்க்க தரிசனம் உண்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லாததை நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஆண்டவர் ஸ்தோத்திரம் வேதத்தில் தீர்க்க தரிசிகளை பார்த்து கேள்வி கேட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம் நான் உரைக்காததை போய் உரைக்கிறீங்களே ஏசாயாவில், ஸ்தோத்திரம் நான் சொல்லாததை போய் சொல்லுகிறீர்களே. ஸ்தோத்திரம் அப்படி என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகவே உண்மை தீர்க்க தரிசனம் உண்டு, ஸ்தோத்திரம் பொய்யான தீர்க்க தரிசனம் உண்டு, மக்களை திருப்திப்படுத்துகிற தீர்க்க தரிசனம் உண்டு. ஸ்தோத்திரம் ஆனால் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்களுடைய தீர்க்க தரிசனமானது உண்மையான தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் நம்மை வைப்பாராக, அந்த இடத்துல நமது பிள்ளைகளை வைப்பாராக, அந்த இடத்துல நமது சபையை வைப்பாராக, அந்த இடத்துல நம் அனைவரையும் வைப்பாராக. நம்ம எல்லாரையும் கர்த்தர் தீர்க்க தரிசியாய் பார்க்கிறார். நாம் தீர்க்க தரிசனத்தையும் தீர்க்க தரிசன வரத்தையும் வல்லமையையும் நாம் அற்பமாக எண்ணாதிருப்போமாக. ஆமென் ஆமென். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறேன்னா அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஆமென். ஸ்தோத்திரம் நமக்குள்ளே தீர்க்க தரிசன ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள தீர்க்க தரிசனத்தின் வல்லமை இறங்கி இருக்கிறது. நம்ம நாவுகளை கர்த்தர் சொல்லும்படி பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் நம்மை மூடுவார், அந்த பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். மூன்றாவது, பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே வல்லமையை பெற்றவர்கள் ஸ்தோத்திரம் சாட்சிகளாய் இருப்பார்கள். அதே 2ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:32 ஸ்தோத்திரம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த இயேசுவை ஆமென். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு எல்லாரும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அழகாய் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் சாட்சி சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம் இந்த இயேசுவுக்கு, ஸ்தோத்திரம் இந்த உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு, இன்னைக்கு ஜீவிக்கிற இயேசுவுக்கு, இன்னைக்கு எங்களை ஸ்தோத்திரம் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவருடைய ஆவியினால் நிரப்பின இந்த இயேசுவுக்கு, இந்த ஆவியானவருக்கு நாங்கள் சாட்சிகள் சாட்சிகள் சாட்சிகள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்கணுமா? நேற்று தினம் நான் உபவாச ஜபத்தில் சொன்னேன். ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஸ்தோத்திரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகமானது, பரிசுத்த ஆவியானது, தேவ பிள்ளைகளே சற்று கவனிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாராம். ஒரு தராசு தட்டில் எப்படி ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் நிறைக்கல்லையும் ஒரு பக்கம் பொருளையும் வைத்து ஸ்தோத்திரம் எடை போடுகிறார்களோ வியாபாரிகள், ஸ்தோத்திரம் அதுபோல கொடுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை என்ன செய்வார்? எடை போடுவார். இவங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா, பயன்படுத்தலையா, உபயோகப்படுத்தலையா, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இவங்க சரியாக ஸ்தோத்திரம் வளர்க்குறாங்களா, வளர்க்கலையா, இல்லையா என்பது ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு அளவிடுவார், பரிசோதிப்பார். கர்த்தர் நம்ம ஆவியை நிறுத்து பார்ப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவிக்கு, அபிஷேகத்துக்கு, பெந்தேகோஸ்தே வல்லமைக்கு, பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? சாட்சிகளாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஸ்தோத்திரம் ஆமென். சாட்சி என்ன சாட்சி? எந்த இடத்துக்கு போனாலும் நான் அபிஷேகத்தை பெற்றவன், நான் அபிஷேகத்தை பெற்றவன், நான் அபிஷேகத்தை பெற்றவன், நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவன், ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னார் ஸ்தோத்திரம் சிம்சோனை பார்த்து, ஸ்தோத்திரம் அவன் நசரேயனாக இருப்பான் என்று. ஆனால் அது சிம்சோனுக்கு தெரியும். சிம்சோனுக்கு தெரிஞ்சு அவன் அதை என்ன செய்யலை? காத்து கொள்ளலை. ஸ்தோத்திரம் காத்து கொள்ளலை. ஸ்தோத்திரம் இவன் நசரேயனாக இருப்பான். அப்போ நசரேயன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு கட்டளை உண்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை முறை உண்டு. ஸ்தோத்திரம் தேவன் நியமித்தபடி தான் வாழ வேண்டும். அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அவன் சரியாக பயன்படுத்தாதனாலும், அவன் கனம் பண்ணாததுனாலும், மதிக்காததுனாலும், துஷ்பிரயோகம் பண்ணினதுனாலும் ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம்
முடி சிரைக்கப்பட்டு அவன் ஸ்தோத்திரம் இருந்த வீடு இடிந்து விழுந்து அவன் மரித்து போனான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் எந்தெந்த இடத்துல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்துக்கு சாட்சியாக, பரிசுத்த ஆவிக்கு சாட்சியாக, பெந்தேகோஸ்தே வல்லமைக்கு சாட்சியாக நம்மை நாமே பரிசுத்தவானாக காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தையில சாட்சியாய் காத்து கொள்ள வேண்டும். நான் அபிஷேகம் பெற்றவன், என் மேல் அபிஷேகம் இருக்கிறது. நிறைய பேரை சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நம்ம பார்ப்போம். அதாவது ஸ்தோத்திரம், இந்த இந்து பக்தி வைராக்கியமுடைய ஸ்தோத்திரம் நபர்களை பார்ப்போம். ஆண்களோ பெண்களோ, அவங்க மேலே ஒரு குறி சொல்கிற ஆவி இருக்கும், ஒரு பஞ்சாங்கம் பார்க்குற ஆவி இருக்கும், ஒரு ஸ்தோத்திரம் மந்திரிக்கிற ஒரு ஆவி இருக்கும், ஒரு ஸ்தோத்திரம் அவங்க ஸ்தோத்திரம் ஒரு சாமிக்கு அவங்க பூஜை செய்கிற